दण्डरुद्राय दण्डरुद्राय शूररुद्राय वीररुद्राय भवरुद्राय भीमरुद्राय अतलरुद्राय त्रितलरुद्राय सुतलरुद्राय महातलरुद्राय सतलरुद्राय तलातलरुद्राय पातालरुद्राय नमो नमः। ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहम्। ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहम्। ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहम्। ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहम्। वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारका सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारका सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा शम्भो शम्भो शङ्करा शम्भो शम्भो शङ्करा शम्भो शम्भो शङ्करा शम्भो शम्भो शङ्करा। ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहम्। ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहम्। ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहम्। ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहम्। உலகத்திலேயே மிகப்பெரிய காலப்பர் பைரவர் கோயில் இதுதான். உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெரிய பைரவர் 39 அடி உயரத்தில் பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ் பக்கமாக வந்துட்டுருக்கேன். இங்கே வந்துட்டு போனாலே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்குது. கருவறைக்குள்ளே இருந்தே நல்லா பாலாபிஷேகம் நம்மளை செய்ய விடுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நல்லா இருக்குது. மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருக்கோம். இங்கே வர்றதுனால மன நிம்மதி கொடுக்குது, மன அமைதி கொடுக்குது. எங்கள் வீட்டுக்காரருக்கு தொழில் நல்லா இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் என் குழந்தைங்களும் நல்லா இருக்காங்க. இங்கே வந்தது மன திருப்தி கொடுக்குது. நான் கேட்டதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்குது. மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த பாலாபிஷேகம் பார்த்தது ரொம்ப திருப்தியாக இருக்குது. இங்கே வேணுனாலே எல்லாமே நல்லபடியாக நடக்குதுங்க. எங்கள் தம்பி ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சுங்க. இங்கே வேண்டிட்டு வந்ததுக்கு மேலே தான் கல்யாணம் ஆயிருக்குங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கு என்னோட குடும்பத்தோடு வந்து நானும் என் குடும்பத்தாரும் சேர்ந்து கையால் பாலாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இங்கே வர வர என்னோட வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாவே நிறைய நெருக்கடிகள்லாம் வந்து தளர்ந்து இப்போ கொஞ்சம் நல்ல மனநிலையில் இருக்கும். இங்கே வந்தாவே கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். நம்மளே நமது கைப்பட பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது எங்கேயுமே இல்லாத ஒன்றாக இருக்குது. இது பண்ணுறப்ப மனதுக்கு மிக நிறைவாக இருக்கிறது. கஷ்டம்னு வந்தோம், ஒரு 3 டைம் தான் வந்திருக்கிறோம். கொஞ்சம் மாற்றங்கள் எங்களுக்கே தெரியுது. நான் வந்து ஒரு கோரிக்கை வச்சுட்டு போயிருந்தேன், வீடு வாங்குறதுக்காக. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம், நிறைவேறிடுச்சு. 1.5 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். இங்கே வந்ததுலேருந்து நல்லா இருக்குங்க. நான் வரும்போது ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் பெட்லையெல்லாம் இருந்தாங்க. ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து அந்த இதில் இருந்து எங்களை காப்பாற்றி விட்டாருங்க. இந்த கோயிலில் ஸ்பெஷலே இந்த விபூதி தான். இங்கே விபூதி வந்து பச்சை கலரில் இருக்கும். நம்ம விபூதி வச்சா நம்ம நோய் நொடி திறன் இங்கே அதிகமாக இருக்குது. வந்ததையுமே தீபம் போட்டோடனே விஜய் சுவாமியினுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது. அதுவும் முழுசாக நான் வந்து கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு நான் உணர்றேன். நான் வேலை விஷயமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் போனட வரப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன், மனசளவு கஷ்டப்பட்டேன், ரொம்ப அழுதேன். அவர் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணினாரு. இந்த தடவை எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குது. அவர் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். விஜய் சாமி பற்றி சொல்லும்போது ரொம்ப எளிமையானவர், எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பழகிறவர், எளிமையானவர். இந்த மாதிரி விஜய் சுமாரி மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில் பார்த்துருக்குறேன். எல்லாம் கிட்டையே போக முடியாது. இவர் தொட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார். விஜய் சாமிகள் வந்து ஒரு சித்திரை போல நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அவர் பார்த்தாவே ஒரு மன நிம்மதி இருக்குது. அவர் வந்து உண்மையாலுமே ஒரு சித்திரன்னு தான் நம்ம சொல்லணும். 5வது டைம் இந்த பைரவர் கோயிலுக்கு நான் வரேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, மனசில் அவ்வளோ கஷ்டம். என்னடா பண்ணுறது, நம்ம நிலைமை இப்படி இருக்கே
நமக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும், ஒரு மன நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்குள்ளே நான் காலடி எடுத்து வச்சேன். அப்போருந்து இப்போ வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்கேன். என்னென்னா நான் இந்த பைரவரோட கோயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் இப்போ ஒவ்வொரு டைமும் சாமிக்கிட்ட வேண்டுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி மந்த்து, அதாவது தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கோ இல்லை மந்தில் 1 டே இங்கே இந்த உங்களோட சன்னதிக்கு வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும், அதாவது ஒரு சந்தர்ப்பத்தை மட்டும் எனக்கு கொடுங்க பைரவரேன்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு மன நிம்மதி இங்கே வந்துட்டு போனால் அந்த மந்த்து ஃபுல்லாகவே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இங்கே வந்துட்டு போனால் ஒரு மாதம் நம்ம வர முடியல அப்படின்னா அந்த மந்த்து ஃபுல்லாக நல்லாவே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இந்த கோயிலுக்குள்ளே வந்து.